Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வே எக்ஸாம்ஸோட எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டீஸுங்கிறது உங்களுக்கு ரயில்வே போபாலுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி போபாலுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை வெப்சைட்டில் சீக்கிரமாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்னை வெப்சைட்டில் சீக்கிரமாக இதை அப்லோட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஏஎல்பி எக்ஸாமுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சிபிடி 1 எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்பிஎஃப் உடைய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக ஜேஇ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் 6th இருந்து 13th வரைக்கும் ஜே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா டெக்னீஷியன் எக்ஸாம் டிசம்பர் 16லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமாக இருக்கட்டும், என்டிபிசி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்ற அந்த டேட் ரிலீஸ் பண்ணல. இனிமேல் அப்கமிங் டேஸில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த எக்ஸாமோட டேட்லாம் வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அட்மிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்ஆர்பியோடைய வெப்சைட்லேருந்து உங்களோட அட்மிட் கார்டை 4 டேஸ்க்கு பிஃபோராக வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இப்போ செக் பண்ணிங்கன்னா இருக்காது. இந்த எக்ஸாம் டேட்ஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் செக் பண்ணிக்கிட முடியும். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க உங்கள் ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனில். ஏன்னா எக்ஸாம் சென்டரில் ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணுவாங்க எக்ஸாம் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஆதாரை லிங்க் பண்ணலன்னா இமீடியட்டாக உங்கள் ஆதாரை ஆர்ஆர்பி வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆதாரை லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டரில் ஸ்மூத்தான ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது கட்டாயமாக தேவை. ஓகே, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ண ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் டேட்ஸே இப்போ தான் வந்திருக்கு. இது டென்டேட்டிவ் தான், ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாம்ஸ் 12th இருக்கட்டும், டிகிரியாக இருக்கும், இதை எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கிற டவுட் நிறைய பேர் இருக்கும். சீக்கிரமாக இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக நிச்சயமாக நெக்ஸ்ட் இயரோடைய ஃபஸ்ட்டு ஹாஃபில் உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மீன்ஸ் இது எல்லாமே சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஜானாக இருக்கட்டும், இல்லைனா மார்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்டிபிசி எக்ஸாம்ங்கிறது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, நிறைய நாள் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ்லாம் சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா மார்ச்சில் உங்களுக்கு இந்த என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெய்லி எனக்கு ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணி டாபிக்ஸை கவர் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனலில் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 4 PM டெய்லி ஷெட்யூல்ன்றதை ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஷெட்யூலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நான் வந்து சிலபஸை கவர் பண்ணுறதுல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து என்னென்ன படிக்கணுன்றது தெரியாது. நான் படிக்கணுன்ற புக்ஸ்லாம் இருக்குது, சோர்ஸ்லாம் இருக்குது, கோச்சிங் இன்ஸ்டியூஷன்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்ன படிக்கணுன்ற ஒரு கைட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் கவர் பண்ணணுங்கிற ஒரு ஷெட்யூல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த ஷெட்யூல் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த ஷெட்யூலுங்கிறது நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் எவ்ரிடே மார்னிங் 4 PM பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஷெட்யூலை பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி 4 hours படிக்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 2 hour, ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 hour படிங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இதை படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப படிங்க. இந்த ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் ஏதாவது புக்கை கட்டாயமாக வாங்கிக்கோங்க. இல்லைனா ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா லிமிட்டட் டைமில் நீங்கள் சீக்கிரமாக சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் படிக்கணும்னா நம்மளோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டும் இந்த ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை வேறு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா அந்த கண்டென்ட்டை வச்சு இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரீசனிங் தான் படிக்க போகிறோம். 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரீஸ் கம்ப்ளீஷன் டாபிக்ஸை சிலபஸை கவர் பண்ணணும். ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் படித்ததை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிட்டு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாம் ப்ரீவியஸ் இயர் புக்கையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்ல இருந்து ஒரு 30 questions சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அன்னைக்கே படித்து அன்னைக்கே உங்கள் எக்ஸாம்பில் கேட்ட கொஷின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ உங்கள் கான்ஃபிடென்ட்டு இன்னும் நல்லா பில்ட் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீசனிங் சிலபஸை முடிச்சிட முடியும். ஒன்ஸ் ரீசனிங் சிலபஸை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ன்றதை படிக்க முடியும். எக்ஸாம் டேட் இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரம் வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் ஜானில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இந்த ஷெட்யூலை நம்ம எவ்ரி 7 daysமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நாம் உங்களுக்கு டெஸ்ட்டையுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எங்கெங்கே என்னென்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்றதையும் சொல்லுவோம். அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிக்கிட முடியும். இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறதுக்கான டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க
நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் புக்ஸ் வச்சிருக்கேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வேறு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டே போதும். ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அந்த கொஷின் பேப்பர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிக்கிட முடியும். நீங்கள் எல்லாருமே ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஷெடியூல் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். சின்சியராக இந்த ஷெடியூலை டெய்லி கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம்ஸ் உங்கள் எல்லாராலையுமே கட்டாயமாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். என்டிபிசி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றின என்னென்ன டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தோ அதை இம்மிடியட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.